Hi guys, welcome back to my channel. So again back to the next video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட 15 days மாஸ்டர் கிளாஸோட லாஸ்ட் டே இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ டே. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி, கிளம்பியாச்சு. ஸோ இந்த செஷனில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாடலுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைலிங், ட்ரேப்பிங் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகணும். இப்போ நான் வந்து எப்படி டெமோ பண்ணுறேன், ஒரு முகூர்த்தம் லுக்காக இருக்கட்டும், ரிசப்ஷன் லுக், கிறிஸ்டின் வெட்டிங் லுக், இந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து நான் ஸ்டூடெண்ட்க்கு டெமோ பண்ணி காமிப்பேன். அந்த மாதிரி அவங்க வந்து எந்த ஒரு லுக்கை வேணாலும் சாம்பிளாக எடுத்து அதை வந்து அவங்க லுக்கை வந்து க்ரியேட் பண்ணணும். அதான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான், அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ப்ரெப்பிங்லாம் முடிச்சிருக்கோம், ஆன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் vlog-ஆ வந்து காமிக்க போகிறேன். ஒயிட் ஷர்ட்க்கு சந்தனம் வச்ச அழகாக இருக்கும். டெய்லியும் வைக்க மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள். சின்னதாக போகலாமா? அவ்வளோதான், ரெடி. சந்தனம், ஹேர் வந்து அப்படி கோம் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லு பார்த்துடலாமா? நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பேர், யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய பேர் கேட்ட வீடியோஸ் வந்து விலாக், ட்ராவல் விலாக், ப்ரைடல் விலாக், அதே மாதிரி வந்து கெட்டிங் ரெடி, அதுக்கப்புறம் ஹோம் டவுனுக்கு எப்போயுமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து உங்களோட தோட்டம், அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி, அதெல்லாமே கண்டிப்பாக கேட்குறீங்க. அதெல்லாமே நான் விலாகாக போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் இதுவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெடி, நம்ம கிளம்பிடலாம். ஏதாவது பர்ஃப்யூம் மறந்துட்டேன். ஒயிட் ஷர்ட்டில் ரொம்ப பண்ணீங்க அப்படி போட்டோம் அப்படின்னா ஸ்டெயின் ஆகிடுது. நல்ல மைல்டாக போட்டுக்கணும். ஓகே, டாடா பாய், கிளம்பலாமா? வாங்க. போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் செமி கேஷுவல் போடலாம், செமி ஃபார்மல் போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த ஷூ வேர் பண்ணுறேன். சாரி, திறக்கல. ஆல்ரெடி இந்த லக்கேஜ் இருக்குது, இந்த ட்ராலி வீட்டில் போட்டுருந்தேன். கரெக்டாக காரில் ஏறுறேன், மழை வந்துருச்சு, மழை பெய்யுது. ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகிறோம். ஆட்டோமேட்டிக் சார்ஜிங். செம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ், ரோடு பாருங்கள், சூப்பர். அதை நாங்கள் காட்டுங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து கிளாஸ் vlog போர்ட்ஃபோலியோ வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேத்துக்கு தெரியும், நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், யூடியூப்லேயும் போட்டிருப்பேன் போர்ட்ஃபோலியோலாம் என்ன, லாஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல் லென்த்தி vlogல வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 15 days-ல் என்ன கற்றுக்குறாங்க, என்ன வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றது லாஸ்ட் டே வந்து ஒரு ஃபுல் மேக் ஓவராக பண்ணணும். மேக்கப், ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரி ட்ரேப்பிங் மூணுமே பண்ணி ஒரு ப்ரைடல் லுக்கை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கல்யாண பொண்ணு எப்படி வந்து இருப்பாங்களோ அது அப்படியே வந்து ஒரு ட்ரையல் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு மாடலை ஹையர் பண்ணி வந்து லுக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஒர்க்கு. ஸோ ஹேர் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், சாரி ட்ரிப்பிங்,
எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர்த்தோட கொஷின்ஸ் வந்து இதுதான் இருக்குது, 15 டேஸில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான வந்து ரிசல்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். அதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வரும், நடுவில் நடுவில் வந்து நிறைய கன்ஃபியூஷன், சடனாக வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி என்ன ஸ்டைலிங் பண்ணலாம், இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த லோட்டஸில் எப்படி இந்த மணி கோத்து எப்படி பண்ணலாங்க சார்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இது எல்லாமே ஆன் ஸ்பாட் ஐடியாஸ். ஸோ அப்போ வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லுக் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து எதாவது டிஃபிகல்ட்டிஸ், நெத்திச்சுட்டி இல்லை, அது வேறு நெத்திச்சுட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து ஸ்டைலிங் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மேக்கப்புமே வந்து நான் செக் பண்ணுவேன், எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபீட்பேக் கொடுப்பேன். அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும்ல, அது வாங்கினீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட், லாஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். சரியா? குட். ஸோ ஒரு 15 டேஸில் ஸ்டூடெண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணுவோமோ மேக்ஸிமம் லெவலில் ட்ரெயின் பண்ணிவிடுவேன். அவங்களோட ஸ்கில்லாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட் நாலேஜாக இருக்கட்டும், அவங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு, எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட கரியரை கொண்டு போகிறாங்களோ அது அவங்க கையில் இருக்குது. ஹானஸ்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்மளோட ஸ்கூல் படிக்கும்போது எல்லாத்தையுமே ஒரே இதாக தான் கைட் பண்ணுறோம். பட் ஆனால் ஒருத்தர் டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், ஒருத்தர் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் கரியர் போகிறோம், ஒருத்தர் வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து டீச்சர் தப்பு கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நம்ம வந்து நம்மளோட ஒர்க் லைஃப்பில் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்குன்றது பொறுத்து இருக்குது. அதே மாதிரி தான் மேக்கப் படிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கண்டினியூஸாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சொன்னது கரெக்டாக இல்லையான்ட்டு கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்களோட சின்ன சின்ன ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து நான் மிஸ்டேக்ஸும் சொல்லுவேன். அது சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து திருத்திப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவுமே முடிஞ்சிருச்சு. 15 டேஸ் கிளாஸஸ் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரைடல் பிளான் இருக்குது. ஸோ ஒரு 4 டேஸ் ப்ரைடல் ஒர்க் இருக்குது. சென்னையில் ஒரு ப்ரைடு, முகூர்த்தம் அண்ட் ரிசப்ஷன், அண்ட் திருச்சியில் வந்து ப்ரைடல் முகூர்த்தம் இருக்குது. அதுமாதிரி நீங்கள் அப்கமிங் சீசன்ஸில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 சந்தோஷம். கிராஜுவேஷன் ஆகிறோம், ஃபைனலாக வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு அப்படின்ட்டு. ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே நமக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, பயங்கர த்ரோட் பெயின், கோல்டு, லைட்டாக ஃபீவருமே இருக்குது. நானும் அந்த இரும்பலுக்கு வந்து கஷாயம் குடித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 30-40 டைம் இரும்பிருப்பேன். டானிக் குடித்தாச்சு, எல்லாமே வந்து டேப்லெட் போட்டாச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டேன். அந்த இருமல் லைட்டாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. சுடு தண்ணி குடித்து அப்படியே டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த ஒர்க். ஸோ நம்ம ரேம்ப் வாக் முடிச்சுட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மேக்கப் செக் பண்ணிவிட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு மாடல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மாடலோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே விஷ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து செஷனை வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.